Hello students, welcome to Hiba Max 12th Standard Max Chapter 3 Exercise 3.6 Third question in the video solve பண்ணலாம். Third question பாருங்க. Show that the equation x power 9 minus 5 into x power 5 plus 4 into x power 4 plus 2x square plus 1 is equal to 0 has at least 6 imaginary solutions. Real solution கேட்கலாம், imaginary solution. So first நம்ம positive roots எவ்வளோ negative roots எவ்வளோன்னு கண்டுபிடிப்போம். அது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணால் ரியல் ரூட்ஸ் எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். அப்புறம் டோட்டல் நம்பர் ஆஃப் ரூட்ஸ்லேருந்து அதை மைனஸ் பண்ணாலே போதும். சொல்யூஷனில் given first let p of x is equal to x power 9 minus 5 into x power 5 plus 4 into x power 4 plus 2 x power 2 plus 1 equal to 0. இப்போ first positive sign change எவ்வளோ பார்த்துடலாம். ப்ளஸ்லேருந்து மைனஸ் 1 இருக்கு, 2 மித்தது எதுவுமே இல்லை சரிங்களா. ஸோ there are 2 sign changes for p of x. Therefore, it has at most 2 positive roots. Clear? இப்போ negative இது p of minus x. இப்போ minus x whole power 9 minus 5 into minus x whole power 5 plus 4 into minus x whole power 4 plus 2 into minus x whole square plus 1 equal to 0. இப்போ இது odd number. அப்போ minus 9x இதுவும் odd number. அப்போ இது ப்ளஸ்ன்னு மாறிடும். x power 5 even number, no change. x power 4 even number plus 2x square plus 1 equal to 0. ஒரே ஒரு sign change தான் இருக்கு பாருங்க இல்லையா. There is only one sign change. It has at most one negative roots. Positive ரூட்டும் நெகட்டிவ் ரூட்டையும் சேர்த்தோன்னா பாசிட்டிவ் ரூட்டையும் நெகட்டிவ் ரூட்டையும் சேர்த்தோன்னா அது என்னதாகும், ரியல் ரூட்ஸ் ஆகும். நமக்கு தேவை இமேஜினரி. முதல்ல இது எத்தனைன்னு பார்க்கணும். பாசிட்டிவ் ரூட் வந்து 2, நெகட்டிவ் ரூட் 1, மொத்தம் 3 ரியல் ரூட்ஸ் இருக்கு. கிளியரா? இப்போ டோட்டல் ரூட்ஸ் எவ்வளோன்னு பார்க்கலாம். டோட்டல் நம்பர் ஆஃப் ரூட்ஸ் அதோட பவர் எவ்வளோ இருக்குது, 9. சரியா? எனக்கு இப்போ இமேஜினரி இது வேணும்னா இதுலேருந்து ரியல் ரூட்டை மைனஸ் பண்ணும். therefore imaginary root is equal to total 9 minus real root 3. அப்போ மொத்தம் 6 மிச்சம் நமக்கு இருக்கும். லாஸ்ட்டாக it has at least 6 imaginary rootsன்னு எழுதிட்டா போதும். சரியா? ஃபோர்த் கொஷின் பார்க்கலாம். ஃபோர்த் கொஷின் பாருங்க. டிட்டர்மைன் த நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸ் பவர் 9 minus 5 into x power 8 minus 14 into x power 7 is equal to 0. சொல்யூஷனில் நம்ம let p of x is equal to x power 9 minus 5 into x power 8 minus 14 into x power 7 is equal to 0. சைன் சேஞ்ச் பாருங்க. இதில் ப்ளஸ்ஸில் இருந்து மைனஸ், அப்புறம் மைனஸ் தான். அப்போ ஒரே ஒரு சைன் சேஞ்ச் தான் இருக்குது. therefore p of x has only one sign change. அடுத்து p of minus x ஓடுது கண்டுபிடிச்சிடலாம். minus x whole power 9 minus 5 into minus x whole power 8 minus 14 into minus x power 7. இப்போ இது odd number. அப்போ minus x power 9. இது even. அப்போ minus 5x power 8 odd number. minus என்ன ஆகிடும், plus 14x power 7. சைன் சேஞ்ச் பாருங்க. நெகட்டிவ் டு பாசிட்டிவ் ஒரே ஒரு சைன் சேஞ்ச் தான், அது 1. சரிங்களா? ஒரே ஒரு பாசிட்டிவ் சேஞ்ச் எழுதிடலாமா. p of minus x has only one sign change. It has one positive real root and one
நெகட்டிவ் ரியல் ரூட் அப்படின்னு எழுதிட்டா போதும். 5th question பார்க்கலாம். அடுத்து 5th question பாருங்க. 5th question பாருங்க. Find the exact number of real zeros and imaginary of the polynomial x power 9 plus 9x power 7 plus 7x power 5 plus 5x cube plus 3x. ஸோ இதோட imaginary roots என்ன and real roots என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு எப்பவும் போல் சொல்யூஷன் எழுதிட்டு let p of x is equal to x power 9 plus 9x power 7 plus 7x power 5 plus 5x cube plus 3x எழுதிக்கலாம். சரிங்களா? இப்போ இதில் சைன் சேஞ்ச் என்னன்னு இப்போ பார்க்கணும். ப்ளஸ்ஸு 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 எல்லாமே ப்ளஸ்ஸு தான். நெக்ஸ்ட் லைன் எப்படி எழுதுனா p of x has no sign change அப்படின்னு எழுதலாம். இதே மாதிரி p of minus xக்கும் நான் பார்க்கணும். சரிங்களா? அப்போ minus x power 9 plus 9 into minus x power 7 plus 7 into minus x power 5 plus 5 into minus x power 3 plus 3 into minus x minus x power 9 minus x power 9 odd number இல்லையா? minus into plus minus 9 into x power 7 minus into plus minus 7x power 5 plus into minus minus 5x cube plus into minus minus 3 into x. இதுலயே எல்லாமே மைனஸ், சைன் சேஞ்சே ஆகல. therefore p of minus x has no sign change அப்படின்னு எழுதணும். லாஸ்டா சொல்யூஷன்ல it has no positive real roots and no negative real roots அப்படின்னு எழுதிட்டா போதும். அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம் எல்லாருக்கும். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கைண்ட்லி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.